மன்னிப்பு என்பது தவறு செய்தவன் தான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க மன்னிப்பு கேட்டவன்லாம் வந்து குற்றவாளி, குற்றத்தை அவன் வாக்குமூலம் கொடுத்து விட்டான்னு அர்த்தத்துல இல்ல. அது ஏங்க எப்படியா இருந்தாலும் விஜயும் வந்து எழுதி கொடுத்து தான் பேசுறாரு. திமுக தலைமை மாதிரி தான் அவரும் எழுதி கொடுத்து தான் இந்த இன்சிடென்ட். ஆமா, அப்படித்தானே. கட்டாயம் வந்து ஒரு ரிஹர்சலாவது பார்த்துருப்பார்ல. யாருக்கு பயப்படுறீங்க இந்த கேள்வி வருது இல்லையா? யாருக்கு பயப்படுறீங்க? உங்களுடைய உயிருக்கா? அப்படி உயிருக்கு பயந்தவர் வந்து அரசியல்ல வந்து ஒரு திமுக போன்ற ஒரு வலிமையான கட்சியை எதிர்த்து நீங்க வந்து அரசியல்ல இறங்குறீங்க அப்படின்னாலே துணிச்சல் இருக்க வேண்டுமே. அந்த துணிச்சல் இல்லைன்னா எதுக்கு வரீங்க? ஆனால் ஆடியோ மக்கள் மத்தியில் வந்து ஓடுது. அதுல வந்து என்ன சொல்றாங்க, யாரோ ஒருத்தர் சொல்றாரு, இல்லைன்னு திமுக சேர்ந்தவங்க தான் பண்ணிட்டாங்க, வயிற்று மேலேயே ஏறி மிதிச்சாங்கன்னு, கழுத்திலேயே வந்து கழுத்தை நெரிச்சாங்கன்னு. என்னாச்சு? தண்ணி கொடுங்க, தண்ணி பாட்டில் கொடுங்க. அந்த இவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து போன போது எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, மறுநாளே போயிட்டாங்க. ஒரு டைபிஸ்ட், ஸ்டெனோகிராஃபரு கூட ஒரு அசிஸ்டன்ட் யாருமே இல்லை, ஒரு நோட்ஸ் கூட எடுக்கல. அவங்க பாட்டில் ஏதோ வந்து ஒரு அரசியல்வாதி போய் ஆறுதல் சொல்றதுக்காக வழக்கமாக அந்த கேமராவுக்கு முன்னால் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் போய் இவங்க என்ன விசாரணை? ஆறுதல் சொல்வது விசாரணை கமிஷனின் வேலையல்ல. அது மாதிரி பின்னால் ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் நின்றுக்கிட்டு யாரோ பேசும்போது, அதாவது திமுக அரசை, அதாவது தமிழக அரசு காவல்துறையை குறை சொல்லி போடும்போது இங்கிருந்து இப்படிங்கிறார். அவர் எதுக்காக மிரட்டணும்? அவர் எதை மறைக்க முயல்கிறார்? இந்த வீடியோவில் ஓப்பனாக இருக்கு சார். ஆனால் அந்த அருணா ஜெகதீசன் அந்த முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து நல்ல தீர்ப்புகள் எல்லாம், நல்ல ஆணையில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட்டை எடுத்து காட்டுறாங்க. திமுகவினரும் காட்டுறாங்க, ஊடகவியலாளர், பத்திரிகையாளர். மிக அருமை. அதே திமுக காரங்க காட்டினாங்கன்னு சொன்னீங்களா? அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஸ்டெர்லைட் விஷயத்தில் வந்து காவல்துறையினர் மீது என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. கொடுத்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அதில் எந்த பரிந்துரையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சார் அதில் செருப்பு வீசப்பட்டது விஜய் பேசும்போது, அதாவது 10 ரூபா பால். தான் கேட்குறேன். அப்போ வந்து அப்போ மட்டும் கரெக்டா செருப்பு வீசுறாங்க. அதுதான் செந்தில் பாலாஜி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஒருவேளை விஜய் பேச ஆரம்பிச்ச ஒரு 2-3 நிமிஷங்களுக்கு பிறகே வந்து செருப்பு வீசப்பட்டது, ஒருவேளை கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அவருடைய ரசிகர்களே வீசியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்றாரு. எந்த ஒரு ரசிகனாவது, கட்சி தொண்டனாவது ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு செருப்பை கழட்டி தலைவன் மேல அடிப்பானா? 26 வருஷமா அவரை லவ் பண்றேன். யாரு? விஜய். இது அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்கிட்டே நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். நான் இன்னமும் லவ் பண்றேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்கானா, குழந்தைங்களாம் இருக்கான். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து, அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக, மக்களுக்கு உபயோகமாக, மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு திருசக்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சொல்லுங்கள். நல்லா இருக்கேன் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட்டை வெளியிட்டிருக்காரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் பல வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியிட்டு, இதில் எங்கள் மேலே எந்த தவறுமே இல்லை, ஆனால் நான் யாரையும் குறை சொல்லலை, இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதெல்லாம் சுட்டி காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே ஆயிரக்கணக்கான செருப்புகள் இருந்ததை நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆனால் அங்கே ஒரே ஒரு தண்ணி பாட்டில் இருந்ததா, அந்த அளவுக்கு தான் அந்த கூட்டத்தில் தாவேக்காவினரோட ஒருங்கிணைப்பு தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டிருக்காரு. சார் எப்படி பார்க்குறீங்க? இப்போ இதுக்கு அவருக்கு பதில் வந்து நான் வந்து முதல்வர் தோளிலிருந்து நான் வந்து முதல்வருடைய இடத்திலிருந்து பதில் சொல்லுகிறேன். ஓகே. முதல்வருடைய வார்த்தைகளை வைத்து சொல்கிறேன். இவர்கள் தாவேகா ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் என்று நான் பார்க்கவில்லை. இவர்கள் வந்து தமிழர்கள், தமிழ்நாட்டு குடிமக்கள் என்ற வகையில் என் மனது வந்து அந்த நினைவாக, அந்த பார்த்த காட்சி என் கண்ணை விட்டு, நினைவை விட்டு அகலலை அப்படின்னு முதல்வர் பேசுனது பார்த்தீங்க.
இதைத்தான் நான் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பதிலாக சொல்கிறேன். இது என்னுடைய பதில் இல்லை, முதல்வர் ஸ்டாலினுடைய வார்த்தைகள் தான் பதில். அங்கே ஒரு பாட்டில் கூட இல்லை, தண்ணி பாட்டில். அப்போ தாவேகா வந்து அதை ஏற்பாடு பண்ணலைன்னு சொன்னால், ஐயா முதல்வர் தானே சொல்கிறாரு, இதை நாங்கள் தாவேகாவாக பார்க்கல, தமிழ்நாட்டு குடிமக்களாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டு உண்மையிலேயே வந்து முதல்வர் தெரிந்து சொன்னாரோ எழுதி கொடுத்து சொன்னாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்வதிலே ஒரு 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 நியாயம் இருக்கிறது. அது அரசியலுக்காக அவர் சொல்கிறார் என்று வைத்து கொண்டால் கூட அதில் ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னா, போனோன்ல பார்த்தீங்கன்னா தாவேகா நிர்வாகிகள், அடிமட்ட நிர்வாகிகள், அந்த துண்டு போட்டவர்கள், அந்த மாதிரி, அதாவது கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இறந்து போன 41 பேரில் 2 பேரோ 3 பேரோ தான். பாக்கி எல்லாரும் வந்து விஜய் என்ற நடிகனை வேடிக்கை பார்க்க வந்த பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள், இவங்க எல்லாரும் தாவேகா நிர்வாகிகளோ இல்லை தாவேகாவை சேர்ந்தவர்களோ இல்லை, பொதுமக்கள். அப்போ அந்த பொதுமக்கள் ஏன் வராங்க? அது வேடிக்கை பார்க்க வந்தது. பேச தெரியாத ஒரு ஒரு நடிகனை பார்ப்பதற்காக வந்துவிட்டு மூச்சு திணறி பேச தெரியாதவனுக்காக, ஏன்னா அவர் தான் A4 வச்சுட்டு பேசுகிறாரு. ஓகே, பார்த்து நான் பொதுவாக சொல்கிறேன். விஜய் பேச தெரியாத ஒரு நடிகனை பார்ப்பதற்காக மூச்சு திணறி இறந்த தமிழர்கள், இது வந்து வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படி போய் வாலண்டியராக போய் ஒரு நடிகனை பார்க்க போய். அப்போது செந்தில் பாலாஜிக்கு அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்னென்னால், ஏன் வந்து இந்த தாவேகா வந்து அந்த பாட்டில் அரேஞ்ச் பண்ணணும்? தாவேகா பண்ணலைன்ற குற்றச்சாட்டை நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். தாவேகா மீது குற்றம் இல்லைன்னு நம்ம வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அவர்களுக்கு கட்டமைப்பை சரியாக அவர்கள் அமைத்து கொள்ளவில்லை. இந்த கூட்டங்களை கையாளும் முறை தெரியவில்லை, சரியாக கையாளவில்லை அப்படின்ற பல குற்றச்சாட்டுகளை நம்ம தாவேகா மீதும் தாவேகா தலைமை மீதும் விஜய் மீதும் வைத்திருக்கிறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே சமயம் இது ஏதோ தாவேகாவுடைய பிரச்சனை தான் அப்படின்னு தமிழக அரசு இதிலிருந்து காவல்துறையோ தமிழக அரசோ மற்ற தமிழக அரசின் மற்ற சம்பந்தப்பட்டவர்களோ இதில் விலகி கொள்வதோ ஒதுங்கி கொண்டு அப்படி அவர்களை பிளேம் பண்ணி காமிக்கிறதோ அதுவும் அநியாயம். ஓகே, ஏன்னு கேட்டால் அவன் எல்லாருமே தாவேகா தொண்டர்களாகவே இருக்கட்டுமே. பொதுமக்கள் அந்த 1.5 வயசு குழந்தை கூட தாவேகால மெம்பர்னு வச்சுப்போமே. ஒரு 1.5 வயசு குழந்தை ஒன்று சேர்த்து போச்சு, சரியா? அதுவுமே தாவேகா உறுப்பினர்னே வச்சுங்க ஒரு வாதத்திற்காக. அவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள் இல்லையா? அப்போ நீங்கள் முதலமைச்சர்னா திமுகவுக்கு மட்டும்தான் முதலமைச்சரா? தமிழ்நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் இல்லையா? உங்களுக்கு ஓட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, எனக்கு ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்கும் நான் தான் முதல்வர்னு சொன்னார்ல. அது வார்த்தைக்காக சொன்னதா இல்லை வாடிக்கையாக சொல்வதா உண்மையாக சொல்வதா? உண்மை என்றால் அவர்கள் தாவேகா நிர்வாகிகளாகவோ தொண்டர்களாகவோ இருந்தாலுமே தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கும்போது, ஏங்க ஒரு ரோடு வெளிச்சாமிபுரம், அந்த ரோட்டில் வண்டி போவோம், சைக்கிள் போவாங்க, பால்காரம் போய் அவங்களாம் பால் கொடுக்கணும், மற்ற வியாபாரிகள் கொண்டு போய் கொடுக்கணும். நீங்கள் ஒரு ரோட்டில் அனுமதி கொடுக்கறதுனால அவ்வளவும் தடைப்படுதா இல்லையா? நீங்கள் அவர் 4 மணி நேரம் தாமதம் வந்தார், ரைட்டு, அவர் பேரில் தப்பு. நீங்கள் அனுமதி எப்படி கொடுத்தீங்க? 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். அவர் அங்கே எவ்வளோ நிமிஷம் பேசினார்? ஆக்சுவலாக 4 நிமிஷம் பேசினதா சொல்கிறாங்க. ரொம்ப குறைவாக பேசியிருக்கு. 4 நிமிஷம்ன்றது ஒரு கால் கூட என்ன பண்ண 7 நிமிஷம்னு வச்சுங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான். ஓகே, 10 நிமிடம் பேசுறது, அப்புறம் போகிறதுக்கு அந்த இடத்துல கேட்டால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் கொடுத்தா பத்தாதா? 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் அனுமதி ஏன் கொடுத்தீங்க? அப்போ அந்த 7 மணி நேரத்துக்குள்ள அவர் எப்போ வேணாலும் வரலான்ற அர்த்தம் கொடுக்குதா இல்லையா? அவர் எத்தனை மணிக்கு வந்தார்? 7 மணிக்கு வந்தார். 3லேருந்து 10க்குள்ளே தானே 7 வருது. ஆமாம். அப்போ நீங்கள் அவர் தாமதமாக வந்தார் என்று குற்றம் சாட்டுவது காவல்துறை அனுமதியும் போதே 3லேருந்து 10ன்றது 3லேருந்து 5ன்னு சொல்லியிருந்தீங்கன்னா வராதா? இதை வேண்டுமென்றே செய்தார்களா இல்லை எதேச்சையாக நடந்ததா? காவல்துறை கவனமின்மையா தெரியல. இப்போ அண்ணாமலை அவர்கள் கூட கேட்டிருக்காரு, இந்த எஸ்பியும் இவரையும் கலெக்டரையும் ஏன் சஸ்பெண்ட் பண்ணலன்னு. உண்மையில நார்மலாக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் முதலில் அங்கே யார் அதற்கு பொறுப்பேற்க வேண்டுமோ, காவல்துறை ஒன்று, இன்னொன்று ஆட்சியர் என்ற முறையில் குறைந்தபட்சம் அவர்களை அங்கிருந்து மாற்றி வேற யாரையாவது போட்டிருப்பாங்க. அப்படி
அதே மாதிரி அதாவது விஜய் தரப்பில் தவறுகள் இல்லை என்பது நமது இது இல்லை. நேற்று கூட வந்து விஜய் பேசும்போது எனக்கு அவருடைய அந்த வீடியோ வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த வீடியோ வெளியிட்டார். அதில் வந்து வருத்தத்தை காண்பித்தார். அதே சமயத்தில் வந்து தாவேகாவிடமும் தொண்டர்களிடமும் பொதுமக்களிடமும் அவர் வந்து வாய் திறந்து மன்னிப்புங்கிற வார்த்தையை அவர் வந்து உபயோகப்படுத்தியிருக்கணும். இல்லை கேட்டால் அப்போ அந்த இன்சிடென்ட்டுக்கு விஜயும் காரணம் என்று அவரே ஒத்துக்கொள்வாருன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் ஆகிடும்ல. இல்லை மன்னிப்பு, அதாவதுங்க மன்னிப்பு என்பது தவறு செய்தவன் தான் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல தான் மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு தமிழில் வந்து பல விஷயங்கள் இருக்கு. நம்ம மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தவறு பண்ணீங்க, அதனால் வந்து நம்ம நடந்தவையாக போகட்டும் அப்படிங்கிறத மறப்போம், யார் தவறு செய்திருந்தாலும் மன்னிப்போம் அப்படிங்கிறது தான் மன்னிப்புங்கிற தமிழ் வார்த்தை. நீங்கள் மன்னிப்பு கேட்டவெல்லாம் வந்து குற்றவாளி, குற்றத்தை அவன் வாக்குமூலம் கொடுத்து விட்டான்ங்கிற அர்த்தத்தில் இல்லை. அது ஏங்க எப்படியா இருந்தாலும் விஜயும் வந்து எழுதி கொடுத்து தான் பேசுகிறாரு. திமுக தலைமை மாதிரி தான் அவரும் எழுதி கொடுத்து தான் இந்த இன்சிடென்ட்லையுமேவா? ஆமாம், அப்படி கட்டாயம் வந்து ஒரு ரிஹர்சலாக பார்த்துருப்பார்ல. குறைந்தபட்சம் ஒரு ரிஹர்சல். நான் வந்து தவறுன்னு சொல்லலை, அதை நான் வந்து விமர்சனம் பண்ணல. இந்த மாதிரி ஒரு பேசும்போது கொஞ்சம் யோசனை பண்ணி ஜாக்கிரதையாக என்ன பேசணுன்றத யோசனை பண்ணி பேசுறதுல ஒன்றும் தவறில்லை. அப்படி பேசும்பொழுது நீங்கள் வந்து நடந்ததற்கு வந்து நான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்ல வேண்டாம். நடந்து விட்டது, இதற்காக நான் வந்து இது வந்து நான் வந்த நிகழ்ச்சியில் நடந்ததற்காக என்னுடைய அதாவது மன்னிப்பு கேட்கிறேன். அதே சமயம் இது வந்து ஒரு அரசியல் சதின்னு நீங்கள் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. ஒன்று. அதை விட சரி, அது வார்த்தையில் வருத்தம்னு சொல்லிட்டாரு, மன்னிப்புன்னு சொல்லலை, அது ஒரு பெரிய தமிழில் வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்குவானு அதை விட்டுருங்க, அது மைனர் பாயிண்ட். மேஜராக வந்து நான் குடியுரையில் வருவேன், உடனே அங்கே வந்தால் கூட்டம் வந்துடும்ன்றதுனால நான் வரல, பிரச்சனை வரும்னு வரல. யாருக்கு பயப்படுறீங்க? அந்த கேள்வி வருது இல்லையா? யாருக்கு பயப்படுறீங்க? உங்களுடைய உயிருக்கா? அப்படி உயிருக்கு பயந்தவர் வந்து அரசியலில் வந்து ஒரு திமுக போன்ற ஒரு வலிமையான கட்சியை எதிர்த்து நீங்கள் வந்து அரசியலில் இறங்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு துணிச்சல் இருக்க வேண்டுமே. அந்த துணிச்சல் இல்லைன்னா எதுக்கு வரீங்க? ரஜினிகாந்த் வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் நைஸாக ஒதுங்கிட்டார்ல. இப்போ அவரும் வந்து நிம்மதியாக இருக்காரு, மக்களுக்கும் வந்து அந்த குழப்பம் ஒரு வழியாக தீர்ந்து போச்சுல்ல. அது மாதிரி நீங்களும் இருந்திருக்கலாமே. வந்துட்டீங்கன்னா அந்த தைரியம் வந்து நீங்கள் இருக்கோ இல்லையோ அந்த தைரியத்தை வரவழைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் இப்போ கரூர் போகிறதுக்கே வந்து கோர்ட்டுடைய அனுமதி வேணும்னு சொல்லி பாதுகாப்பு வேணும்லாம் கேட்குறாரு. ஏங்க இப்போ அங்கேருந்து அப்புறம் வந்து நீங்கள் அது பேர் என்ன பனையூர் போகிறதுக்கோ வலசரா அது பேர் என்ன ஈசிஆர்லேருந்து எம்ஆர்சி நகர் பட்டினப்பாக்கம் வீடு போகிறதுக்கோ ஒன்றுத்துக்கும் கோர்ட் அனுமதியோடு தான் போவீங்களா இனிமேல்? அப்படி போய் நீங்கள் எப்படி அரசியல் நடத்த முடியும்? நீங்கள் அது உங்களுடைய விருப்பம், உயிர் மேல் ஆசைங்கிறது வந்து இருக்கலாம். பட் உயிர் மேல் ஆசை இருக்கிறவர் வந்து அரசியல் அந்த ஆம்பிஷன், அரசியல் நம்ம வந்து இலக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய இலக்கு வச்சுருக்கீங்க, முதல்வராக வரணும்னு சொல்லி. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்பட்டா எப்படி? ஏதோ சொல்கிற மாதிரி ஒரு படத்தில் வடிவேல் படத்தில் வர மாதிரி அதுக்கெல்லாம் சரிபட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறீர்கள் என்று சொல்கிறோம். இதனால் வந்து திமுக அரசு மீது உள்ள விமர்சனங்களை வந்து நாம் வந்து எல்லளவும் குறைத்து கொள்ள விரும்பவில்லை, செந்தில் பாலாஜி பேசினதுக்கு அப்புறமும். ஏன்னா எனக்கு கேள்வி வரும்போது முதல் கேள்வி வருது, வந்த 33 ஆம்புலன்ஸ் வந்துச்சு, அதில் 7 தான் வந்து இது வந்து தாவேக்காது. மிச்சம் வந்து கொடுமுடியில் இருந்த ஆம்புலன்ஸ் வந்து 10 நிமிஷத்தில் வந்துருச்சு. அந்த டிரைவர் சொல்கிறாரு எனக்கு கேட்பாடு உடனே வந்துட்டேன்னு. கொடுமுடி டு கரூர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள். குறைந்தபட்சம் 1/2 மணி நேரம் ஆகும், 25 நிமிஷம் 1/2 மணி நேரம் ஆகும். அதுவும் கூட்டத்துக்குள்ளே வரணும்னா இன்னும் அதிகமான நேரம் ஆகும். கூட்டம் வரைக்கும் வந்துடலாம், அதுக்கப்புறம் உள்ளே வரணுன்னா கஷ்டப்பட்டு தான் வரணும், கொஞ்சம் கூட டைம் ஆகும் நார்மல் இதில் வரதை விட. அப்போது கொடுமுடியிலேருந்தெல்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வந்து உடனடியாக வந்தது அப்படின்னு சொன்னால் ஒன்று அந்த டிரைவர் போய் சொல்கிறாரு, பக்கத்துலேயே எங்கேயோ இருக்கணும். அதில் வந்த பல ஆம்புலன்ஸில் வந்து திமுக போட்ட திமுக அந்த உள்ள இது அப்புறம் ஏதோ போட்ட ஃப்ளெக்ஸி எல்லாம் இருந்திருக்கு, அந்த வீடியோவோட வந்திருக்கு, பேனர்லாம் இருந்திருக்கு. பேனர்லாம் அதான் ஃப்ளெக்ஸி பேனர். எப்படிங்க ஆம்புலன்ஸில் ரெடியாக ஒரு ஃப்ளெக்ஸி பேனர்ன்றது வந்து குறைந்தபட்சம் 1 மணி நேரத்துக்கு குறைச்சி ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரும்போது பேனரோட எப்படி வரான்? சாதாரணமாக வரலாம், திமுக கொடியோட வரலாம், இல்லை கொடி இல்லாமல் நார்மலாக வரலாம். பேனரோட எப்படி வருது? நைட்டு 10 மணிக்கெல்லாம் கோயம்புத்தூர் அவினாசிலலாம் வந்து பெரிய மணிமண்டபம் மாதிரிலாம் கட்டி வந்து இரங்கல் தெரிவிக்கிறோன்னு எப்படி வந்தது? மத்தியானம் 3:26க்கு ஆவடி சுரேஷ்னு ஒரு திமுககாரர் வந்து
ட்விட்டரில் வந்து இன்னைக்கு கரூரில் மகாமகம் மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுதுன்னு எப்படி போட்டார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. நீங்கள் செந்தில் பாலாஜி சில வீடியோக்கள் காமிச்சாருன்னாங்க, இதில் வந்த வீடியோக்கள் ஒரு ஆடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகும். அந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது, நம்பகத்தன்மை நமக்கு தெரியாது. ஆனால் ஆடியோ மக்கள் மத்தியில் வந்து ஓடுது. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, யாரோ ஒருத்தர் சொல்கிறார், இல்லைண்ணே திமுகவை சேர்ந்தவங்க தான் பண்ணிட்டாங்க, வயிற்று மேலேயே ஏறி மிதிச்சாங்கண்ணே, கழுத்திலேயே வந்து கழுத்தை நெரிச்சாங்கண்ணே. மிகைப்படுத்தலாக இருக்கலாம், இல்லை யாரோ சொன்ன தவறான தகவலை இப்படி வந்து இப்படி மாறி மாறி தகவல் வந்து பரிமாற்றத்தில் வந்து ஏற்படக்கூடிய ஒரு குளறுபடியாக இருக்கலாம். நீங்கள் ஒரு மேட்ரு என்கிட்ட சொன்னீங்கன்னா, எங்கிட்டேருந்து இன்னும் 4 பேர் தாண்டி போகும்போது 5வது ஆளுக்கு போகும்போது மேட்ரே மாறிடும். இப்படி கூட இருக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்படிப்பட்ட பல கேள்விகள் வந்து சரியான பதில் இல்லாமல் இருக்குது. செந்தில் பாலாஜி வந்து அவர் தரப்பிலான சில வீடியோக்களை வெளியிட்டாரே தவிர, எதிர்த்தரப்பில் திமுக அரசை குறை கூறி வந்த நிறைய பேர் வந்து ஐ விட்னஸில் பேசியிருக்காங்க. அவங்க பேசின போது சொன்னது, அந்த மின்வெட்டு நடக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க, மின்வெட்டு நடந்ததுன்றாங்க. ஜென்ரேட்டரை இவங்க சொல்கிறாங்க, ஜென்ரேட்டரை வந்து அவங்களே தான் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் வந்து போன போது எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, மறுநாளே போயிட்டாங்க. ஒரு டைப்பிஸ்ட், ஸ்டெனோகிராஃபரு கூட ஒரு அசிஸ்டன்ட் யாருமே இல்லை, ஒரு நோட்ஸ் கூட எடுக்கல. அவங்க பாட்டில் ஏதோ வந்து ஒரு அரசியல்வாதி போய் ஆறுதல் சொல்கிறதுக்காக வழக்கமாக அந்த கேமராவுக்கு முன்னால் போகிற மாதிரி ஒரு நிமிஷம் போய் இவங்க என்ன விசாரணை, அவங்கள ஆறுதல் சொல்வது விசாரணை கமிஷனின் வேலையே அல்ல. ஆமாம், அது அரசியல்வாதிகள், தலைவர்கள், மற்றவர்கள், இல்லை ஒரு ஆட்சியர் போனால் கூட அர்த்தம் இருக்குது, அரசு உயர் அதிகாரி போனாலும். ஒரு ஓய்வு பெற்ற விசாரணைக்காக தான் போட்டிருக்காங்க. நீங்கள் விசாரணைன்னா என்ன செய்யணும், எப்படி நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, அதெல்லாம் கேட்கணும். சரி, ஆறுதல் சொன்னது சரி, பரவாயில்ல, அது ஏதாவது நோட்ஸ் எடுக்கிறாங்களா? யாரோ ஒருத்தர் வந்து, அதாவது அரசு தரப்பில் நடந்த தவறுகளை பற்றி பேசும்போது இதெல்லாம் ரைட்டிங்கில் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க. ரைட்டிங்கில் அனுப்புறதுக்கு பெரிய ஒரு விளம்பரம் போட்டு எல்லாரும் ரைட்டிங்கில் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கலாமே, நேரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி பின்னால் ஒரு காவல்துறை இன்ஸ்பெக்டர் நின்றுக்கிட்டு யாரோ பேசும்போது, அதாவது திமுக அரசை, அதாவது தமிழக அரசு காவல்துறையை குறை சொல்லி போடும்போது இங்கேருந்து இப்படிங்கிறார். அவர் எதுக்காக மிரட்டணும்? அவர் எதை மறைக்க முயல்கிறார்? இந்த வீடியோவில் ஓப்பனாக இருக்குது. அந்த வீடியோவில் அவர் இப்படிங்கிறதோ, அப்புறம் வந்து அப்படி வேணாம் போதும் நிறுத்திக்கன்னு சொல்கிறதோ, அதுக்கப்புறம் யாரோ ஒரு உரை வந்து அவர் வந்து பேசு அவங்க முடிச்சுட்டு கிளம்புறாங்க, திரும்புகிறாங்க அருணா ஜெகதீசன் அவர்கள். இவர் காவல்துறையில் பின்னாலேருந்து வந்து யாரையா கை காமிச்சு நீ முன்னால் வந்து பேசுன்னு முன்னால் கூப்பிட்றாரு. அவர் வந்து பேசுகிறதெல்லாம் பார்த்தா விஜய் தரப்பினருக்கு எதிராக பேசுகிறார். ஓகே, விஜய் தரப்புக்கு எதிராக யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ நம்மளே தான் சில கேள்விகளை வச்சுருக்கோம். அதே பொதுமக்களை யார் வேணாலும் இந்த பக்கமும் பேசலாம், அந்த பக்கமும் பேசலாம், பொதுவாகவும் பேசலாம். ஓகே, ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி எதற்காக வந்து அரசை வந்து காப்பாற்றுவதற்கோ இல்லை எதையோ மறைப்பதற்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறார் போல் சில பேரை அடக்குகிறார், வாயில உதட்டில் கையை வைத்து சில பேரை வந்து பேசு என்று சொல்கிறார். அப்பொழுது இது ஏற்கனவே வந்து திட்டமிடப்பட்டதா என்ற சந்தேகம் பொதுமக்களுக்கு எழும். ஓகே சார், ஆனால் அந்த அருணா ஜெகதீசன் அந்த முன்னாள் நீதிபதி அவர்கள் வந்து நல்ல தீர்ப்புகள் எல்லாம், நல்ல ஆணையில் வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெர்லைட்டை எடுத்து காட்டுறாங்க, திமுகவினரும் காட்டுறாங்க, ஊடகவியலாளர், பத்திரிகையாளர். மிக அருமை. அதே திமுக காரங்க காட்டினாங்கன்னு சொன்னீங்களா, அரசோ இல்லை திமுக காரங்களோ, அந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து ஸ்டெர்லைட் விஷயத்தில் வந்து காவல்துறையினர் மீது என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஒரு பரிந்துரை கொடுத்து 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அதில் எந்த பரிந்துரையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த திமுக அரசு ஒரு நபர் ஆணையத்திற்கு என்ன மரியாதை கொடுக்கிறது என்று தெரியும். அருணா ஜெகதீசன்கிற ஒரு தனிநபரை விட்டுருங்க, ஓகே, அவர்களுடைய கடமையை செய்து முடித்து விட்டார்கள். அந்த அறிக்கையை வாங்கி நீங்கள் உள்ளதான் வச்சிருக்கீங்க. ஏன்னா சட்டப்படி பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஓய்வு பெற்ற நீதிபதி கொடுப்பதும் ஒரு நீதிபதி, அதாவது சிட்டிங் ஒரு நீதிமன்றம் கொடுப்பதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீதிமன்றம் சொல்வதை வந்து கேட்டுதான் ஆகணும், இல்லைன்னா நீங்கள் அதுக்கு எதிரில் வந்து மேல்முறையீடு போகலாமே தவிர, நீதிமன்றம் சொல்வது பைண்டிங்னு சொல்லுவாங்க, அது வந்து கட்டாயம் நடைமுறைப்படுத்துறது. ஓகே, ஓய்வு பெற்ற நீதிபதிங்கிறது நீங்கள் படுத்தலாம், நடைமுறைப்படுத்தாமலும் இருக்கலாம், கொஞ்சம் நடைமுறைப்படுத்தலாம், சௌகரியமானது படுத்தலாம், இல்லை மொத்தமாக விட்டுடலாம். எத்தனையோ அந்த ஒரு நபர் அறிக்கைகள் வந்து நான் சொல்லுவது வந்து திமுக அரசு, அதிமுக அரசு, எல்லா அரசுலையும் பொதுவாக வச்சு தமிழ்நாட்டில் வாங்கி உள்ளே வச்சு தூங்கிட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் அதை திரும்பி கூட பார்க்காது. 2000 பக்கம், 3000 பக்கம், 4000 பக்கம்னு சொல்லுவாங்களே தவிர,
அதை யார் படிக்கிறாங்க, என்ன நடவடிக்கை எடுத்தாங்க, அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, அதுவும் வந்து 4 வருஷம் பொறுத்து வரும் சார். ஆனால் குறிப்பாக இந்த இவங்க இல்லை, இவங்களுக்கு எதிராக ஒரு விமர்சனமும் வருது. இவங்க வந்து தென்மண்டல அறிவுரை கழக ஆலோசனை குழு, தமிழ்நாடு அரசு வந்து நியமித்த ஒரு குழு, அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங்னு ஒரு குழு இருக்குது, அந்த மாதிரி ஒரு குழு. அந்த குழுவில் ஏற்கனவே ஒரு ஆலோசனை உறுப்பினராக இருக்காங்க. ஓகே. அரசு சம்பளம் வாங்குகிறார்கள், அரசு சலுகைகள் பெறுகிறார்கள். ஓகே. அப்படி இருக்கிறவங்கள ஒருத்தர் வந்து எப்படி வந்து அவங்க திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் வந்து குறைபாடுகளை தைரியமாக அவர்கள் குறிப்பிடுவார், சுட்டி காட்டுவார் என்ற கேள்வி பொதுவெளியில் சமூக வலைதளங்களில் வருகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த லாஜிக்கான கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏற்கனவே ஒரு பதவியில் இப்போ திமுக அரசு பார்த்தீங்கன்னா, நம்ம பெயர் சொல்ல விரும்பல, ஓய்வு பெற்ற நீதிபதிகளையே ஒரு குறிப்பிட்ட 4-5 பேரை தான் ரொட்டேட் பண்ணுறாங்க. ஒரே நீதிபதிக்கு வந்து ஒரு 4 கமிஷன் கொடுத்துருக்காங்க, 4 வேறு மேட்ரு. அந்த மேட்ரு ஒரு மேட்ரு முடியாததுக்கே வேங்கை வயலில் கொடுப்பாங்க, இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க. இதை நம்ம ஒரு 4 பேர் வச்சுருக்கோம், நமக்கு வேண்டிய ஆள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குகிறார்கள். அது தெரிந்து உருவாக்குகிறார்களா, இல்லை அவர்களுக்கு அந்த அளவுக்கு கூட இவ்வளவு 6வது முறை அரசாலும் திமுக அரசுக்கு தெரியவில்லையான்னு எனக்கு வந்து அப்படி நான் தெரியல அப்படின்னு நம்ப முடியல. ஓகே. நமக்கு வேண்டிய ஆளு ஒரு 4 பேரை வந்து பேனலில் வச்சுக்கிட்டு மாறி மாறி அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து இப்போ அருணா ஜெகதீசன் தூத்துக்குடி ஏற்கனவே ஸ்டெர்லைட்டில் அவங்க வந்து நியமனமானாங்க. அப்படி நியமனமாகி அவங்க கொடுத்த பரிந்துரையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தலை, அப்படி ஒரு எண்ணமும் இல்லை. இப்போ ஏற்கனவே இவர்கள் வந்து ஒரு ஆலோசனை குழுவில் இருக்காங்க அப்படிங்கும்போது வேற யாரையாவது கொடுத்துருக்கலாம். ரெண்டாவது இவ்வளோ அவசரமாக பண்ணதுக்கு பதில் அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து இந்த நாடாளுமன்றத்திலிருந்து பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் வந்து ஒரு குழுவாக வந்தாங்க. ஹேமமாலினி அவர்கள் வந்தாங்க, அனுராக் தாக்கூர், அப்புறம் அதில் தேஜஸ்வி சூர்யா, இவங்கெல்லாம் வந்து பின்னால் வந்து பிரதமராகக்கூடிய தேஜஸ்வி சூர்யா, அனுராக் தாக்கூர்லாம் வந்து மிக புத்திசாலியான சாதுரியமான அரசியல், அதாவது கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு புத்திசாலிகளான அரசியல்வாதிகள்னு பெயர் பெற்றவர்கள். பிற்காலத்தில் இவர்களுக்கு பெரிய எதிர்காலம்னு நம்பப்படக்கூடியவர். அவங்களாம் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க. அண்ணாமலை கூட மொழிபெயர்ப்பாளராக இருந்தார். ஏன்னா அவங்க தமிழ் சொல்லும்போது ஹேமமாலினிக்கு தமிழ் தெரியும் அவர்களுக்கு, ஏன்னா அவங்க தமிழ்காரங்க தான்றதுனால, மற்றவங்களுக்கு தெரியாதுன்றதுனால. அவங்களே வந்து என்ன சொன்னாங்க, இது விபத்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது இந்த சமூக வலைதளத்தெல்லாம் வந்து இவங்களெல்லாம் கைது பண்ணுறதோ வழக்கு பண்ணுறதோ இது வந்து தவறான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. கலெக்டரும் எஸ்பியும் வந்து அவங்க இன்டிமேஷன் கொடுத்து வர சொல்லியிருக்காங்க, வரல. அவங்க புறக்கணிச்சிருக்காங்க. புறக்கணித்ததாக தான் அர்த்தம், வரலன்னா. இதை வந்து நாங்கள் நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் எடுத்து சென்று அவர்கள் வந்து புறக்கணித்ததை புகார் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்க முடியும் அதெல்லாம் தாண்டி, அப்போது இந்த போலீஸ்காரர் பின்னால் இருந்து பண்ணது, இந்த காவல்துறை அதிகாரி, இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு, காவல்துறை மற்றும் தமிழக அரசு எதையோ பல விஷயங்களை மறைக்கிறதோ என்கிற சந்தேகம் இயல்பாக எழுகிறது மக்களுக்கு. அது உண்மையா இல்லையா? அருணா ஜெகதீசன் அவர்கள் வந்து அவர்களுடைய விசாரணை மீதே நம்பிக்கை வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே அவர்கள் நேர்மையாக கொடுத்தாலும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் மாதிரி வாங்கி உள்ளதான் போட போறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அப்போ இவ்வளவு கேள்விகள் வருது. இப்போதான் வந்து பாஜக அந்த நிலைக்குழு வந்து முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் சொல்லுவீங்க பாஜகலேருந்து வந்தால் அது திமுக எகென்ஸ்டாக தான் கொடுப்பாங்கன்னு. அப்படி நம்ம எல்லாத்தையுமே புறந்தள்ளி போனால் எதுலையுமே முடிவு பண்ண முடியாது. ஓகே, வந்தாங்க எம்பின்னு அவங்களும் வந்து பொதுப்படையாக வெளிப்படையாக பொதுமக்களிடம்தான் வந்து கேட்டாங்க, அவங்க பதில் சொன்னாங்க. அதில் விஜய் தரப்புக்கு ஆதரவாக வந்து பேசுகிறவங்களும் இருக்காங்க, திமுக அரசுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. யார்? அந்த எம்பிக்கள் குழுவிடம் திமுகவுக்கு ஆதரவாக பேச அரசு வந்து தவறு இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் தான் கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு இதுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரியல. இப்போ என்னன்னால், நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ யாரோ கூட திமுகலேருந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி குழு வந்து நீங்கள் மணிப்பூருக்கு அமிச்சிங்களான்னு. செந்தில் பாலாஜி தான் கேட்டிருக்காங்க. செந்தில் பாலாஜி அதான் திமுக தரப்புலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்க, எண்ணூரில் நேற்று நடந்துச்சே, 9 பேர் இறந்து போயிட்டாங்களா அந்த பிஹெச்எல் கட்டுற இடத்துல, அந்த அவங்களுடைய ஒப்பந்ததாரருடைய இதில் வந்து 9 பேர் இறந்து போயிட்டாங்க, அவங்களும் மனித உயிர்கள். 10 லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த 10 லட்ச ரூபா வந்து
இப்போ ஏன்னா ஏன் பண்ணாங்கன்னா சூழ்நிலையின் காரணமாக. மற்ற போதை இருந்தால் 1 லட்சம் 2 லட்சம் தான் கொடுப்பாங்க. இதுக்கு முன்னால் நடந்ததெல்லாம் பாருங்கள். விவசாயி, மின்கம்பத்தில் கரண்ட்டில் வந்து ஷாக் அடித்து விழுந்த ஒரு மின் ஊழியர், இவங்களுக்கெல்லாம் வந்து 1 லட்சம் 2 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒரு சினிமா நடிகனை வேடிக்கை பார்ப்பதற்காக வந்து உண்மையை சொல்லப்போனால் கொழுப்பெடுத்து போய் நடு ரோடுக்கு இவ்வளவு கும்பலில் போனவங்கள வந்து நான் கொழுப்பெடுத்துன்னு சொல்லுவதுக்கு என்னை மன்னிக்கணும் அந்த வார்த்தையை பயன்படுத்துவதற்கு. ஏன்னு கேட்டால், குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிகிட்டு பெண்கள் வயதானவர்கள்லாம் வந்து இவ்வளவு கும்பல் இருக்குன்னு தெரியும் போது போயிருக்கக்கூடாது. அந்த நடிகனை பாதுகாப்பதற்கு அவர் 15 பேர் வந்து பாக்ஸர் வச்சிருக்காரு. உங்களை பாதுகாப்பதற்கு யாரு? அங்கே தான் சொல்கிறேன், செந்தில் பாலாஜி வந்து கேள்வி கேட்குறாருன்னு சொல்கிறீங்களே, இவர்கள் தமிழர்கள் இல்லையா? இவர்கள் தமிழ்நாட்டு குடிமக்கள் இல்லையா? இவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை திமுக காரனை மட்டும்தான் பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் திமுக அரசு வந்திருக்கிறதா? ஓட்டு போட்டவங்க போடாதவங்களுக்கெல்லாம் சேர்த்து தானே முதல்வர், சேர்த்து தானே அரசு. இப்போ நீங்கள் குடி தண்ணீர் பாட்டில் ஒன்று கூட இல்லைன்னு சொன்னீங்களே, இப்படிப்பட்ட இதில் நீங்கள் வந்து அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? காவல்துறையிலேருந்து அனுமதி கொடுக்கும்போதே நீங்கள் குடி தண்ணீர் மக்களுக்கு இவ்வளோ 10,000 பேர் தானே அவங்க எழுதி கொடுத்தாங்க. 10,000 பேருக்கு குடி தண்ணீர் ஏற்பாடு பண்ணியிருக்கியா? கேட்கணுமா இல்லையா? கேட்கணும். 10,000 பேர் இருந்தது 25,000 பேர் ஆயிடுச்சு, 27,000 பேர் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? 10 நிமிஷத்துக்குள்ளே ஆயிடுச்சா? இல்லை இல்லை, 10,000 பேர் எதிர்பார்த்தது 27,000 பேர் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக 1000 தானே ஏறுது. உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? சார் அதுக்குமே வந்து செந்தில் பாலாஜி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு சார். அது கரூரில் சம்பள டேட் அன்னைக்கு எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்கு மேலே வரப்போ தான் அங்கே கூட்டம் அதிகமாச்சு. 4 மணி வரைக்கும் நான் ஃபோனை போட்டு தனியாக கேட்குறேன், 4,000 பேர் தான் இருக்காங்கன்னு எனக்கு பத்திரிகையாளரும் சொல்கிறாங்க, காவல்துறையும் சொல்கிறாங்க. ஆனால் இது 6-7 மணிக்கு அது 30,000 மாறிடுச்சு. ஏங்க லாஜிக் பாருங்க. ஒரு குறுகலான தெருவில் 4,000 பேர், அவர் சொல்கிறது உண்மையாக இருக்கும். அதாவது நம்ம வந்து செந்தில் பாலாஜி சொல்கிறாங்கிறத தள்ளி வச்சுட்டு சொல்லப்படும் அந்த வாதத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளும். 4 மணிக்கு 4,000 பேர் இருந்தாங்க. 5 மணிக்கு அப்புறம் இல்லை ஏதோ ஒரு 7 மணிக்கு நடந்துருச்சு. ஆமாம், அவர் வர்றதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வந்து அந்த இடம் வந்து அழுத்தங்கள் இருந்தது, நெரிசல்கள் இருந்ததுன்னு தான் சொல்கிறாங்க. யார்? அந்த வண்டி வர்றதுக்கு முன்னாலேயே. இன்னொன்று ஒரு முக்கியமான கேள்வியை யாரோ ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சாதாரண ஒரு கட்சி சாராத ஒருத்தர் மாதிரி தெரிகிறார். அவர் என்ன கேட்குறாரு? 12 அடி அகலம் அந்த பஸ்ஸு, 20 அடி நீளம் அந்த பஸ். அது ஸ்பெஷல் பஸ்ஸு கேரவன். 20 அடி நீளம், 12 அடி அகலம். ரோட்டில் அந்த இதெல்லாம் போக 19 அடி தான் வந்து அகலம் இருக்குங்கிறாரு. 19ஓ 20ஓ ஏதோ ஒன்று. இது 7 அடி 8 அடியில் வந்து தான் கேப்பு. அந்த இடம், அந்த பஸ்ஸு நிற்கிற இடம் வரைக்கும். அதுக்கு முன்னால் நிற்பாங்க, இந்த பக்கம் நிற்பாங்க, அதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து அந்த பஸ்ஸு இவ்வளோ நீளம்ங்கிறது தெரியாதா? இவ்வளோ அகலம்ங்கிறது அரசுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. யாரோ ஒரு பொதுமக்கள் தான், பாமர மனிதன். அந்த கேள்வியில் உள்ள நியாயத்திற்கு செந்தில் பாலாஜியோ தமிழக அரசோ பதில் சொல்லுமா? 12 அடி அகலம் உள்ள ஒரு பஸ்ஸை, அதுவும் இன்ச்சாக தான் நவரும். இந்த மாதிரி நம்ம அப்படி தானே, நாமக்கல்லேருந்து அது எங்கே போனாலும் இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களில், அதுவும் விஜய் போன்றவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் நடிகனுங்கிறதுனால அப்படி வரப்போகும்போது ஒரு 20 அடி அகலம் 30 அடி அகலம் இருக்கக்கூடிய ஒரு தெருவில் எதுக்காக வந்து சாலையில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அனுமதி அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி 4 மணிக்கு 4,000 பேர் இருந்தால் எத்தனை என்ட்ரன்ஸ் மூலமாக வந்து வர முடியும்? ஓகே, நீங்கள் சொல்கிற 27,000 பேர்னு வச்சுங்க, 23,000 பேரோ சுமார் 20,000 பேர் வந்து 2-3 நேரத்துக்குள்ளே ஏறி இருக்காங்க. நினைத்து பாருங்கள், இது வந்து ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? ஓகே, எங்கே சாத்தியம்? ஒரு பெரிய மைதானமாக இருந்தால் அதுக்கு ஒரு 10 என்ட்ரன்ஸ் இருக்குன்னா இந்த பக்கத்துலேருந்து 1000 பேர், இந்த பக்கத்துலேருந்து 1000 பேர் இப்படி வந்தாங்க அப்படின்னா சாத்தியம். ஒரு குறுகலான தெரு, இந்த தெருவில் வந்து சைடில் சில தெருக்கள், சின்ன சின்ன தெருக்கள் போயின்னு, அதெல்லாம் வந்து 5 மணிக்கு தான் வந்து பேனர் ஹோர்டிங் எல்லாம் போட்டு மறைத்தார்கள் என்று சொல்கிறார். மறைத்தவர்கள் யார்? ஒன்று தாவேகாவை சேர்ந்தவர்களாக இருக்கணும். நம்ம சொல்கிறது வந்து யாரெல்லாம் இருக்கலாங்கிற சாத்தியக்கூறுகளை சொல்லுவோம். இல்லை காவல்துறை இருக்கணும். 3வது திமுகவினர் உள்ளே ஊடுருவினார்கள் என்று இப்போ விஜய் நேத்தே பேசியிருக்காரு. ஆமாம், எங்கேயும் நடக்கல, கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா அப்ப என்னன்னு மக்களுக்கு தெரியும். அதான் அந்த அர்த்தத்துல பேசியிருக்காரு. தாவேகாவை சேர்ந்த பலர் வந்து ஊடுருவல்னு சொல்லி ஓப்பனாவே பேசியிருக்காங்க. ஊடுருவலா இல்லையா இதெல்லாம் பின்னால பார்ப்போம். அப்படி இப்போ ஆக மொத்தம் அந்த சைடில் உள்ள என்ட்ரன்ஸு எக்ஸிட்டை பிளாக் பண்ணது, என்ட்ரன்ஸு எக்ஸிட் ரெண்டும் ஒன்று தானே, அதை பிளாக் பண்ணது ஒன்று தாவேகா,
இல்லை காவல்துறை, தமிழக அரசு. மூன்றாவது, ஒரு கால் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இருக்கலாம் என்ற ஒரு சாத்தியக்கூற்றில் திமுக ஆட்கள். ஓகே. திமுக ஆட்கள் வந்து அங்கே வந்து பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் திமுக ஆளுன்னு தெரிஞ்சு அவங்கள உள்ளூர்காரங்க எப்படி விட்டாங்கன்ற கேள்வி வருது. நான் இதை திமுகவுக்கு ஆதரவாக தான் இந்த கேள்வியை கேட்குறேன். ஓகே. நான் திமுகவை மொத்தமாக வந்து ஏதோ எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நான் பேசல. ஒரு நடுநிலையில் இருந்து பேசுகிறேன். திமுக ஆட்களாக இருந்தால் உள்ளூர் தாவேக ஆட்களுக்கு வந்து அவங்க திமுக ஆட்கள் இவங்க ஏன் இங்கே வராங்கன்றது தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து உங்கள் ஆஃபீஸ் வாசலில் உங்களுக்கு பிடிக்காத வாசலில் 2 தடவை பைக்கில் போயிட்டு வந்தால் நீங்கள் உஷாராவீங்களா? கண்டிப்பா சார். இல்லையா? அந்த கேள்வியை கேட்குறேன். இந்த கேள்வி நான் வந்து விஜயை நோக்கி கேட்குறேன். விஜய்னா விஜயுடைய கட்சியை நோக்கி. அப்போ நான் வந்து என்னை வந்து ஏதோ திமுக எதிர்ப்பாளன்னு நினைக்கிறேங்க. திமுகவுக்கு ஆதரவாகவோ சார்பாகவோ ஒரு நியாயமான கேள்வி. இப்படி பல கேள்விகள் வந்து பதில் தெரியாமல் இருக்கிறது. இதற்கான விடை வந்து உண்மையான விசாரணையில் தெரியும். அந்த உண்மையான விசாரணை என்பதை அருணா ஜெகதீசன் அவர்கள் செய்வாரா, செய்ய முடியுமா, செய்ய விடுவார்களா? அவர்கள் நேர்மையான எண்ணத்தில் வந்தால் கூட காவல்துறையோ மற்றவர்களோ இப்படி வந்து பேசக்கூடாது, இப்படி நீ பேசு, இப்படி காவல்துறை வந்து மறைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. அது வந்து ஏதோ ஒரு மறைக்கிறார்கள் என்றார்களே, ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது. எதை மறைக்க வேண்டும்? தவறுகளையும் குறைபாடுகளையும் தான் மறைக்கணும். ஆமாம். இல்லைன்னா என்ன யார் வேணாலும் சொல்கிறான்னு சொல்லிட்டு போகிறான், அந்த அம்மா என்னமோ எழுதிட்டு போகிறாங்க அவங்க அப்படின்னு விட்டு போகலாமே. காவல்துறை அதிகாரிக்கு என்ன அக்கறை? இதை சொல்லலாம், இதை சொல்லக்கூடாதுன்னு. ஓகே. இல்லையா சார்? இதில் வந்து செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பதில் கொடுத்துட்டே இருக்கார் சார். அதாவது இறந்து போன அந்த காதல் ஜோடிகள் அவங்க வந்து திமுக நபர்கள் தான். முப்பெரும் விழாவுக்கும் அவங்க வந்திருந்தாங்க. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பல உதவிகளை அவங்க பெற்றிருக்காங்க. ஆனால் விஜயை பார்க்கணுன்ற ஒரு மோகத்திற்காக அங்கே போனாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி திமுக நபர்கள் பல பேர் அங்கே போயிருக்கலாம், என் கூட இருந்தவங்களும் போயிருக்கலான்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இல்லைங்க, நாம் வந்து என்ன சொல்கிறோம்னா திமுக தான் ஏதோ வந்து உள்ளே பூந்து கொலை செஞ்சிச்சு நம்ம பேசலை. ஓகே. நம்ம அப்படி பேசவே இல்லை. செந்தில் பாலாஜி சொல்வதற்கு முன்னால் செந்தில் பாலாஜி நேற்று சொன்னார், நான் முந்தா நேரத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லா சேனல்லையும். நான் என்ன பேசுகிறேன்னா, போனவங்களை வந்து நிறைய பேர் வந்து திமுக வாக்காளர்களாகவே இருந்திருக்கலான்னு செந்தில் பாலாஜி நேற்றுக்கு சொன்னதை நான் வந்து 2 நாள் முன்னாலேயே அன்றைக்கே நான் வந்து ஒரு சேனலில் ஏதோ ஒரு சேனலில் பேசியிருக்கேன். இவர்கள் எல்லாருமே வந்து ஏதோ தாவேகாக்காரர்கள் தான் நினைத்து விட வேண்டாம், பொதுமக்கள். இந்த பொதுமக்கள்ல திமுக அனுதாபிகளும் இருப்பாங்க. விஜயை வந்து நடிகன் என்ற முறையில் வேடிக்கை பார்த்து விட்டு ஓட்டுச்சாவடிக்கு போகும்போது திமுகவுக்கோ இல்லை வேறு கட்சிக்கோ ஓட்டு போடக்கூடியவனும் இருக்கிறான் நானே பேசியிருக்கேன். அப்போ செந்தில் பாலாஜி சொல்றதை வந்து நான் எதிர்த்து சொல்லலை. நான் சொல்வது என்னவென்றால், இதை வந்து ஏதோ சில ஊடுருவல்கள் நடந்திருக்கின்றன என்று சொல்கிறார்களே, அது உண்மையா? இது விசாரணை செய்ய வேண்டும். ஓகே, அவ்வளவுதான் நம்ம சொல்றோம். ஓகே, இவர்கள் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம குறைபாடுன்னு சொல்றது எல்லாம் விஜயுடைய கட்சியுடைய நிர்வாகத்தின் குறைபாடுகள், தமிழக அரசு மற்றும் காவல்துறையின் குறைபாடுகள். ஏதோ திமுக ஒரு சதி திட்டம் தீட்டி கொண்டு உள்ளே சென்று விட்டார்கள் அப்படின்னு பேசுறதுக்கு நம்ம வந்து எந்த கட்சி சார்பாகவும் நம்ம இல்லை. நம்ம பேசுறதெல்லாம் அரசு மீது, அரசு காவல்துறைனா அரசு தானே, காவல்துறை மற்றும் அரசு மீது குறைபாடுகள் இருக்கின்றனவா என்றால் இருக்கின்றன என்று தான் நான் சொல்றேன். ஓகே, ஓகே சார். சார், அதுல செருப்பு வீசப்பட்டது விஜய் பேசும்போது, அதாவது 10 ரூபா பாலாஜி தான் கேட்கிறேன். அப்போ வந்து அப்போ மட்டும் கரெக்டா செருப்பு வீசுறாங்க. அதுதான் செந்தில் பாலாஜி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, ஒருவேளை விஜய் பேச ஆரம்பிச்ச ஒரு 2-3 நிமிஷங்களுக்கு பிறகே வந்து செருப்பு வீசப்பட்டது ஒருவேளை கவனத்தை ஈர்க்கிறதுக்காக அவருடைய ரசிகர்களே வீசியிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பதில் சொல்றாரு. நீங்க ஏங்க செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அதுவும் வந்து மிக பழுத்த அரசியல்வாதி. நான் ஏன் பழுத்த அரசியல்வாதின்னு சொல்றேன்னா, வயது கருதி சொல்லலை. இது வரைக்கும் 5 தடவை கட்சி மாறி இருக்காரு. அப்போ பழுத்த அரசியல்வாதி தானே. எல்லா மரத்துலையும் ஒரு பழமா இருந்திருக்காரு, காயா இருந்திருக்காரு, பழமா இருந்திருக்காரு. 5 இடத்துல கட்சி மாறினவர் வந்து அனுபவம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? எந்த ஒரு ரசிகனாவது, கட்சி தொண்டனாவது, ஓகே, ரசிகன் தான் இங்கே கட்சி தொண்டனாவறான், அது நடிகர் கட்சிங்கிறதுனால ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்கு செருப்பை கழட்டி தலைவன் மேல அடிப்பானா? நீங்க நினைச்சு பாருங்க. அதாவது செருப்பால் அடிப்பது என்பது ஒருவரை வந்து அவதூறு செய்வது, அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது தான் செருப்பால் அடிப்பாங்க, தொடப்பக்கட்டையால் அடிப்பாங்க, உருவ பொம்மையை எரிப்பாங்க. நான் சொல்றது பொதுவான அரசியல் நிகழ்வுகளில். ஈவேரா பெரியார் கூட ராமர் படத்தை செருப்பால் அடித்தார் என்று ஒரு சேலத்தில் வந்து ஒரு பெரிய அப்போலேருந்து இன்னி வரைக்கும் அது
அப்போ அடிச்சாருன்னா அவர் அப்போ ராமருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஈவேரா இழுத்தார் என்று அப்படி யாராவது சொன்னால் எப்படி நம்புவீர்களா நீங்க? ஓகே. செந்தில் பாலாஜியை நான் வந்து உடனே ஈரோட்டு கொண்டு போறேன். அங்க கரூர்லேருந்து ஈரோடு பக்கம் தானே. ஓகே. கடவுள் ராமருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் ஈவே ராமசாமியோ இல்லை அவருடைய தொண்டர்களோ வந்து செருப்பால் வந்து ராமரை அடித்தார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு அபத்தமோ அதே தான் செந்தில் பாலாஜி சொல்லுவதும். கவனத்தை ஈர்ப்பதற்காக அவன் செருப்பு எடுத்து வந்து தன்னுடைய தலைவன் பேர்ல அடிப்பானா? வேற ஒரு கால எதிர்கட்சி தலைவர் பேர்ல அடிக்கலாம், அது அடிப்பான். அது இயல்பாக ஒரு அரசியல் நகரக்கூடியது. தன்னுடைய தலைவன் அவன் தான் தலைவா அப்படின்னு வந்து உயிரை ஏங்க ஒரு பொண்ணு ஒன்று பேசியிருக்கு, பொம்பளை, ஒரு 45-47 வயசு, 26 வருஷமா அவரை லவ் பண்றேன். யாரு? விஜய. இது அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் சார்கிட்டே நான் ஒரு தடவை சொல்லிட்டேன். நான் இன்னமும் லவ் பண்றேன், இன்னும் பண்ணிட்டு தான் இருப்பேன். அந்த அம்மாவுக்கு புருஷன் இருக்கானா, குழந்தைங்கலாம் இருக்கான். அவன் எப்படி பொறுத்துட்டு இருக்கான்னு தெரியல. அந்த அவங்க திமுகவிலும் இருந்திருக்காங்க. சரி, ரைட்டு. அது கூடுதல் ஆர்வமான செய்தி. இது எதுக்காக சொல்லணும்னா எந்த அளவுக்கு அந்த சினிமா மோகம் இருக்கு பாருங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில், ஒரு சராசரியான குடும்பத்தில் வந்து ஒரு நடிகர் வந்து எனக்கு வந்து என் கணவரை விட நடிகர் இன்னொரு வேற ஒரு பெண்மணி வந்து எனக்கு என் கணவரை விட சொன்னாங்க இவர் தான் விஜய் தான் வந்து அதிகமாக பிடிக்கும். கடைசியாக ஒரு சிரிப்பு வரைச்சாங்க. ஆமாம், அப்படின்னு அப்படி சொன்னா எந்த மானமுள்ள புருஷனும் விரட்டி அடிப்பான். இது சராசரியாக நாம் சொல்வது. எங்கேயோ சில விதிவிலக்குகள் இருக்கலாம், அந்த மாதிரி இது அந்த மாதிரி விதிவிலக்காக இருக்கலாம். இல்லை சில சமயங்களில் இப்போ வந்து இந்த டிக்டாக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிடைக்கக்கூடிய வைரல் விளம்பரத்துக்காக என்ன வேணால் பேசலான்னு சிலது வந்துச்சு. எப்படி வேணாலும் வந்து நடிக்கலாம். இந்த நல்ல குடும்ப பொண்ணுன்னா அது வந்து வேணும்ட்டு அசிங்கமாக ஆபாசமாக குத்தாட்டம் போடுது. ஏன்னா அது வைரலாக வரணும்னு. ஓகே. அப்படி ஒரு இந்த தலைமுறையில் கொஞ்சம் சில நிகழ்வுகள் மாற்றங்கள் வருகிறது. அது இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா அந்த அளவுக்கு அவர் 26 வருஷமாக லவ் பண்ணி, 26 வருஷமானா வயசு கணக்கு பண்ணால் நமக்கு ஒரு 45 வயசு இருக்கணும். பார்த்தாலும் அப்படி தெரியுது, 45 அந்த ரேஞ்ச் இருக்கணும், 40-45. அப்படி இருக்கக்கூடிய, அது சரி என்று நாம் சொல்லவில்லை, அப்படி இருக்கக்கூடிய இடத்துல யாராவது அவருடைய தொண்டர்கள் வந்து அவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு செருப்பு எடுத்து போடுவாங்களா அப்படின்னு. இது வந்து அந்த இடத்துல தான் வந்து அப்போ ஊடுருவல் இருக்கிறது என்று சொல்லப்படும் அந்த ஒரு தகவல் வந்து அதை நம்புகிறார் போல் ஒரு சூழ்நிலை அமைகிறது. ஓகே சார், இன்னொன்று சொல்கிறாரு, கரூர் மக்கள் வந்து என்னுடைய குடும்பத்தை விட நான் அதிகமாக அவங்கள நேசிக்கிறேன், அதனால் நான் போய் இப்படிலாம் பண்ணுவேனான்ற மாதிரி என்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டது எனக்கு மிகவும் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு சார். இப்போ ஆவடி சுரேஷ் எப்படி சாயந்தரம் 7 மணிக்கு கரூரில் வந்து மகாமகம் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லும்போது செந்தில் பாலாஜி வந்து 3/26க்கு வந்து ஒரு திமுக அவர் ஏதோ ஒரு அடிமட்ட நிர்வாகி அப்படி போட்டார்னா செந்தில் பாலாஜி அவருடைய பவருக்கு கிட்டத்தட்ட அவர் நிழல் முதலமைச்சராகத்தான் வந்து செயல்படுகிறார் என்று சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவர் வந்து ஒரு திமுக தொண்டர் வந்து கரூர் மக்கள் அனைவருமே எனது சொந்தக்காரர்கள் அப்படின்னு பாசக்கார அண்ணனாக இருக்கும் செந்தில் பாலாஜி இந்த ஆவடி சுரேஷ் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு இதுக்கு அப்புறமாவது, நிகழ்ச்சிக்கு அப்புறமாவது வந்து திமுக தலைமைக்கு ஏதாவது சொல்லியிருக்காரா? ஓகே, விசாரணை பண்ணணும். ஆவடி சுரேஷுக்கு வந்து யார் சொன்னாங்க? கரூர் மக்களின் மேல் பாசத்தை பொழியும் அன்பு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகியோ அடிமட்ட நிர்வாகியோ யாரோ ஒரு ஆள் ட்விட்டரில் வந்து மகாமக நிகழ்ச்சி போல நடக்கணும் முன்னால் போட்டாங்க. அவர் என்ன ஜோதிடரா அந்த ஆவடி சுரேஷ்? இரவோடு இரவாக 2-3 மணி நேரத்தில் வந்து 3 மணி நேரம் ஆகும் ஒரு மணிமண்டபம் மாதிரி ஒன்று பண்ணுறதுக்குன்னு சொல்லி கோவை, அவினாசி, பல்லடம் போன்ற இடங்களில் வந்து வைத்திருக்கிறார்கள் திமுக சார்பாக. அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வரும்போது அந்த ஃப்ளெக்ஸி பேனர் எப்படி வந்தது இது குறித்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? செந்தில் பாலாஜின்னு அவருடைய அறக்கட்டளை பேர் போட்ட வாட்டர் பாட்டில்லாம் வந்து அங்கே கடந்தது, வீசப்பட்டிருக்கிறது அங்கே வந்ததுன்னா அப்போது செந்தில் பாலாஜி வந்து கரூரில் எந்த கட்சி எடப்பாடி இப்போ 15 நாள் ஒரு வாரம் முன்னாலேயே 10 நாள் முன்னாலேயே நடத்தினார். 15,000 பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த பேர் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி அறக்கட்டளை படமோ பெயரோ போட்ட வாட்டர் பாட்டில்கள் கொடுக்கப்பட்டனவா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்ல. ஓகே, மைக்கு கிடச்சிதுன்னா நம்ம என்ன வேணாலும் கேட்டக்கூடாது, இல்லை என்ன வேணாலும் சொல்லிடலாமா? எதிர்கேள்வி வருதா அதற்கும் தயாராக இருக்கணும்ல.
நாளைக்கு வந்து பாஜகவில் ஒரு கூட்டம் வைப்பாங்க. ஏதோ கட்சிகள் பிற திமுகவை தவிர பிற கட்சிகள் கூட்டணி கட்சிகளுக்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதில் ஒரு நியாயம் இருக்குது. எதிர்கட்சிகளுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? உங்கள் அறக்கட்டளையிலேருந்து ஆம்புலன்ஸ் ரெடியாக வந்து மற்றவங்களுடைய கட்சிக்காக வச்சுருப்பீங்களா? அப்போ சந்தேகம் வரத்தானே செய்யும். இது வந்து ஒரு இப்படி போகும்போது இதில் நம்ம வந்து அதான் சொன்னேன், விஜய் ரசிகர்கள் தொண்டர்கள் மீது தவறில்லை நம்ம சொல்லவே இல்லை. முதல் குற்றவாளி அவங்கள தான் சொல்கிறோம் நம்ம. காசி விஸ்வநாதர் கோயில்னு ஒரு கோயில், ஏதோ ஒரு அந்த ஏரியா கோயில் போல, அது மேலே கோபுரத்து மேலே வந்து கிட்டத்தட்ட செருப்பு ஷூவெல்லாம் போட்டு ஒரு 200 பேர் ஏறி நிற்கிறான். அங்கேருந்து விஜயை பார்க்கணும். அந்த இடத்தில் வந்து ஒரு காவலரோ காவல்துறை அதிகாரியோ எஸ்ஐயா இருக்கலாம், இல்லை ஒரு ஏட்டு காவலராக இருக்கலாம். அவர் வந்து அந்த கோயில் மேலே ஏறும்பொழுது பாராட்ட வேண்டிய விஷயம். காவல்துறையையும் திமுகவையும் நம்ம என்னமோ டோட்டலாக எதிர்க்கிறோன்னு இல்லை. பாருங்கள், ஏற்கனவே ஒரு பாயிண்ட் சொன்னேன், இப்போ ஒன்று சொல்கிறேன். செருப்பை கழற்றி விட்டு அந்த கோயில் மேல் ஏறுகிறார். அவரை நான் மதிக்கிறேன். அவர் ஒரு தனி மனிதர் என்ற வகையிலும் காவல்துறையைச் சேர்ந்தவர். தமிழ்நாடு அரசு திமுக அரசின் காவல்துறையைச் சேர்ந்தவர். சனாதன ஒழிப்பு என்று பேசக்கூடிய டெங்கு மலேரியா என்று அவருடைய தலைவர் பேசினாலும் காவல்துறையில் பணிபுரிவர். அவருடைய நம்பிக்கை கோயில்னா அது ஒரு மரியாதைக்குரிய இடம், ஒரு பக்திக்குரிய இடம்னு. செருப்பு அந்த அவசரத்துலேயும் செருப்பு அவுத்து வச்சுட்டு மேலே போய் அவங்கள துரத்துறாரு. கையில் ஒரு குச்சியை வச்சு லத்தி எருமை வச்சுட்டு அடிக்கலை. அதாவது இறங்குன்னு அதுக்கப்புறம் இறங்கி வரான். ஷூ போட்டு ஏறி இருக்கான். அப்போது நாம் வந்து பொதுவாக சொல்கிறோம், விஜய் தரப்பில் உள்ள குறைபாடுகளையும் சொல்கிறோம், காவல்துறை அல்லது அரசு சார்பில் தமிழக அரசு சார்பில் உள்ள குறைகளையும் சொல்கிறோம், ஆங்காங்கு நமக்கு தெரிந்த வகையில் வரக்கூடிய நிறைகளையும் சொல்லியிருக்கிறோம். அப்போ இதை மாதிரி ஒரு இதை தாண்டி நான் சொல்கிறது என்னென்னா, இதெல்லாம் விட பெரும் குற்றவாளி நம்ம வந்து வேடிக்கை பார்க்க போகக்கூடிய மக்கள். அப்படி என்னையா தான் நடிகனை வேடிக்கை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறதா நம்ம சொன்னது. ஓகே, இதையெல்லாம் தாண்டி இந்த நிகழ்வுகள் இதுக்கப்புறம் வந்து விசாரணை அநேகமாக என்னுடைய ஒரு அனுமானத்தில் இப்போ வந்து கோர்ட்டு வெள்ளிக்கிழமைக்கு இதை எடுக்குது. இது அந்த கோர்ட் வந்து ஒரு கால் அருணா ஜெகதீசன் அவர்களுடைய ஆணையம் வந்து அறிக்கை கொடுக்கலாம் சொல்லலாம், இல்லை அந்த அவர்களுடைய அந்த ஒரு நபர் ஆணையத்தையே வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்க ஒரு கோர்ட்டில் கொண்டு வரலாம். அதை எதிர்த்து வந்து வழக்கம் போல் மேல்முறையீட்டுக்கு உச்சநீதிமன்றம் போகலாம். இதெல்லாம் வந்து ப்ராசஸ், நடக்கக்கூடிய ப்ராசஸ். உச்சநீதிமன்றம் வந்து ஒரு ஒரு நீதிபதியையோ இல்லை ஓய்வு பெற்ற நீதிபதியோ வேற ஒருத்தரையோ இல்லை ஒரு குழுவையோ சிறப்பு புலனாய்வு குழுவையோ போட்டு அவங்க விசாரணை பண்ண வேண்டி வரலாம். சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடலாம் கோர்ட்டு. இதெல்லாம் வந்து எல்லாமே சாத்தியக்கூறுகள். எது எப்படி நடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாது. நடப்பு கால அரசியல் குறித்து நன்றி சார். மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.